ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய கண்களை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஸோ நம்ம ஐக்கான டிப்ஸு என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குது, ஸோ எப்படியெல்லாம் நம்ம கண்ணை சேஃபாக பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், டிவி, ஸோ இப்படி நிறையா எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் பார்த்தோம்னா நம்ம ஐஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கே நிறைய ஐயில் எரர்ஸ் இருக்குது. லைக் மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோப்பியா, அஸ்டிக்மேட்டிசம், இப்படி சின்ன வயசுலேயே அவங்க கண்ணாடி போட வேண்டிய நிலைமை வந்துடுது. ஸ்கூலில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு போர்டு தெரில, ஸோ அவங்களுக்கு தெளிவாக எதுவும் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம போய் அவங்களுக்கு ஐ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே மைனஸ் பவர் வந்துடுது, மயோப்பியா வந்துடுது, ஹைப்பர்மெட்ரோப்பியா. ஸோ இப்போ சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க கண்ணாடி போட வேண்டிய நிலைமை இருக்குது. காரணம், ஸோ அவங்க நிறையா மொபைல் ஃபோன், டிவி இது போல் பார்க்குறதுனால தான். ஸோ அப்படி இல்லை, இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. என்ன ரீசன்னா இது போல் எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ் தான். ஸோ அப்போ அதை எப்படி நம்ம கொஞ்சம் அவங்கள மீன்ஸ் ஒரு அவேர்னஸ், அவங்கள கொஞ்சம் எப்படி அதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், அதுக்கு என்னென்னலாம் ஒரு வழிமுறைகள் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஐயில் நார்மலாகவே சில எக்ஸசைஸ் இருக்குது. அது கொஞ்சம் அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கலாம், பெரியவங்களும் அதை நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம அது ஐஸில் பார்த்தோம்னா 6 மசில்ஸ், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அந்த ஐபாலில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அந்த 6 மசில்ஸ்க்கான ரிலாக்ஸேஷன், ஸோ அந்த 6 மசில்ஸையுமே நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம தொடர்ந்து மொபைலையோ கம்ப்யூட்டரையோ நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ மசில்ஸ் எல்லாமே ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, வீக்காக இருக்கும். ஸோ இப்போ அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம என்னென்னா ஒரு 8 டைரக்ஷனில் பார்க்கலாம். இப்போ இந்த போல் ஒரு பென் வச்சுக்கோங்க, இல்லை நார்மலாக ஃபிங்கர் கூட ஓகே. ஸோ இப்படி வச்சுட்டு மேலே கீழே, அதே போல் சைடில், இந்த சைடில். ஸோ இப்போ 2 கண்ணுமே பாருங்கள். ஸோ இந்த டைரக்ஷன், அப்படியே இந்த டைரக்ஷன், மேலே அப்படியே கீழே. ஸோ ஒரு ப்ளஸ் மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த சைடில் அப்படியே கீழே, அதே போல் இதுக்கு மேலே, அதே போல் இந்த சைடில். ஸோ ஒரு ப்ளஸ், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்டு. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது 8 டைரக்ஷனில் பார்க்குறாப்புல இருக்கும். அடுத்து கிளாக் வைஸ் அப்படியே இந்த ஃபிங்கர் அப்படியே பார்த்துட்டே வாங்க, ரொட்டேஷன். ஸோ அதே போல் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி. ஸோ இந்த போல் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இப்போ இந்த ஒரு டிப்பு இருக்கு இல்லையா, பென் டிப்பு, இதை நல்லா உங்களுடைய கையை இப்படி நீட்டிக்கோங்க. இந்த டிப்பை பாருங்கள். இந்த டிப்பை பார்த்துட்டே இருங்க. இப்படியே கொஞ்சம் கிட்ட கொண்டுட்டு வாங்க, மெல்லமாக கொண்டு வாங்க. ஸோ அப்படி கிட்ட வரும்போது இந்த பென் டிப் 2 டிப்பாக தெரியும். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அகெயின் நீங்கள் அப்படியே உங்கள் கையை நீட்டிட்டு, ஸோ உங்கள் ஹேண்ட் லென்த்து ஸோ இப்படி வச்சுக்கோங்க. இந்த டிப்பை பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிப்பை பார்த்துட்டே கொண்டு வாங்க. ஸோ கொஞ்சம் இந்த நோஸ் கிட்ட வரும்பொழுது இந்த டிப் 2ஆக தெரியும் அகெயின். ஸோ இப்படி ஒரு 5-10 டைம்ஸ் நீங்கள் திருப்பி பண்ணலாம். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம கிறிஸ்டலைன் லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த லென்ஸை மேலே கீழே இந்த மசில்ஸ், சிலியரி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அது பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த மசில்ஸ் என்ன பண்ணுன்னா இப்படியே அது ஸ்டிஃபாக அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ இப்போ அது என்ன ஆகும்னா ரொம்ப அப்படியே ஒரு ஸ்ட்ரெயினில் இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா இப்படி சுருங்கி விரியும். ஸோ அப்போ அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த லென்ஸ் ஸோ தூரம் போகையில் இப்படி ஆகும், கிட்டக்கு வரும்போது இப்படி ஆகும். ஸோ தூரத்துக்கு போகும்பொழுது ஸோ இப்போ அங்கே மேலே பிடிச்சிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போல் உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஸோ அப்போ ஐஸ் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அந்த ஸ்ட்ரெயின்லேருந்து. ஓகேங்களா? ஸோ இது போல் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங். நல்லா அந்த போல் உள்ளங்கை எப்படி தேய்ச்சிக்கோங்க. நல்லா அப்படி தேய்ச்சிங்கன்னா இந்த நல்லா உள்ளங்கையில் நல்லா சூடு வரும். ஸோ அதை அப்படியே நல்லா நீங்கள் கண்ணில் அப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும். ஒரு ஜஸ்ட் 2-3 செகண்ட்ஸு. அப்புறம் அந்த சூடு போன பிறகு கையை எடுத்துருங்க. அகைன் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் கண்ணில் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஃபுல்லாக ஒரு 5 மினிட்ஸ் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணில் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபார்மிங்னு சொல்லுவோம். இது போல் பண்ணலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல் ப்ளூ கட் லென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஐயில் வந்து எரர் இருக்கவங்க, பவர் இருக்கிறவங்க வித் பவர்லேயே வந்து இந்த போல் ப்ளூ கட் லென்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாமே வந்து ஆன்டி ப்ளூ கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் இந்த போல் ஒரு யூவி லேம்ப் இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இதில் தெரியும். இதில் நான் கிளாஸ் வழியாக இது பண்ணும்போது அது வந்து பிளாக் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ இது போல் நீங்கள் வந்து இப்போ இந்த போல் கிளாஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த பிரைட்னஸை வந்து கொஞ்சம் இது வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது குழந்தைங்களுக்குமே இப்போ அவங்களுக்கு கண்ணில் பவர் இல்லை, நார்மல் ஐ தான். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனில் 0 பவரில் கிடைக்குது. அது உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான அது சின்ன கண்ணாடியை பார்த்து அதில் நீங்கள் இந்த ப்ரொடெக்ஷன் கிளாஸ் போட்டு கொடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய டிவியில் சரி, கம்ப்யூட்டர், மொபைல்லே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது பாருங்கள், இப்போ இவ்வளோ பிரைட்டாக இருக்கு இல்லையா ஸ்க்ரீனு, இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீனுடைய அந்த பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் ஒரு ஐ கம்ஃபர்ட்னு ஒன்று ஐ போல் சிம்பிள் இருக்கும். இப்போ இது பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது. இப்போ இதை நம்ம வச்சுட்டோம்னா ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு எல்லோயிஷ் போல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அந்த ஐ கம்ஃபர்ட் அல்லது ஐ ஷீல்டு அப்படின்னு அதில் மென்ஷன் ஆகிருக்கும், அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர்லேயும் இருக்குது, லேப்டாப்லேயும் இருக்குது, டிவி, இப்போ வர எல்லா ஸ்மார்ட் டிவிஸ் இதில் எல்லாமே இந்த ஆப்ஷன் இருக்குது. அது வச்சுக்கிட்டோம்னாலும் உங்களுக்கு ஐக்கு வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? குழந்தைங்கள் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மோடை வந்து ஆன் பண்ணி கொடுத்துருங்க, கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால என்ன அப்படின்னா ஸ்லீப் சைக்கிள் வந்து ரொம்பவே பாதிப்பாகுது. ஸோ யாருக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் தூக்கம் ப்ராப்பராக இருக்கிறது இல்லை. யாரை கேட்டாலும் எனக்கு ஒழுங்காக தூக்கம் வரலை, தூக்கம் வரமாட்டேங்குது, நைட்டு தூங்க முடியலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஐடியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த பிரச்சனை இருக்குது. என்ன ரீசன்னா, இப்போ நம்ம வந்து முன்னெல்லாம் வந்து இந்த போல் இவ்வளோ அதிகமான மொபைல் கிடையாது, டிவி சிஸ்டம்லாம் கிடையாது. இன்றைக்கி நம்மளுடைய ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் பண்ணுறோம், மொபைல் ஃபோன் பார்க்குறோம். ஸோ அப்படிங்கும்போது என்னென்னா ஓவரான பிரைட்னஸ், அந்த ஸ்க்ரீனுடைய பிரைட்னஸ், இப்போ நம்ம கண்ணில் வந்து என்னென்னா ஃபுல்லாக அந்த பிரைட்னஸ் பட்டு அது நேராக ரெட்டினாவில் பட்டு அங்கே உள்ள செல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை டேமேஜ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று, அந்த பிரைட் லைட் வந்து நம்ம ரெட்டினாவில் படும்பொழுது ஸோ இப்போ பிரெயின் வந்து என்ன திங்க் பண்ணிகிட்டே இருக்கும், இது வந்து டே டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தூங்குறதுக்கு ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த ஹார்மோன் வந்தவுடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் அந்த மோடு வந்து நம்ம அதுக்கு போயிடுவோம். ஸோ அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் வரும். ஸோ ஆனால் பிரெயின் என்ன பண்ணும், இவங்க இன்னும் டேல தான் இருக்காங்க, ஏன்னா ரொம்ப நம்ம பிரைட் ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கும். ஸோ அப்போ அது நம்ம டேல தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஹார்மோன் வந்து ரிலீஸ் பண்ணாது. அது வந்து மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெலட்டோனின் தான் வந்து ஸ்லீப் ஹார்மோன். ஓகேங்களா? ஸோ பிரெயினில் வந்து பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது, கிளாண்ட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறத வந்து செக்ரேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வரும்போது நமக்கு ஸ்லீப், நல்லா குட் ஸ்லீப் வந்துடும். ஸோ இப்போ இந்த போல் ஓவர் பிரைட்னஸ் ஸ்க்ரீன் பார்க்குறதுனால அந்த மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து தடைபட்டுருது. ஸோ அதனால நமக்கு ப்ராப்பரான ஸ்லீப் வரதே இல்லை. ஸோ அதனால தான் எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஸ்க்ரீன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஸ்லீப் வந்து வரும். ஏன்னா ஸ்லீப் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நம்ம ஐ வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் கரெக்டான டைமுக்கு எழுந்திருக்க முடியாது. ஸோ அங்கே போய் ஒர்க்கில் உட்காந்தோம்னா ஸோ ட்ரௌசினஸ், அப்படியே ஸ்லீப்பி ஐயாக இருக்கும். ஸோ இதனாலையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் இந்த போலலாம் இருக்கும். ஸோ அப்போது இதுக்கு இப்போ நம்ம இந்த போல் ப்ளூ கட் லென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பொதுவாக நம்ம ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாது, தூங்குறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அதையெல்லாம் ஷட் டவுன் பண்ணி வச்சிடணும். பட் இந்த போல் ப்ளூ கட் பண்ணுற அந்த லென்ஸ் யூஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ளூ கோட்டிங் லென்ஸ் வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அதை நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? இன்னொன்று, நம்ம நார்மலாக ஐ வாஷ் பண்ணும்பொழுது நல்லா கண்ணிலையும் நல்லா சுத்தமான தண்ணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இன்னும் சில மெடிக்கல் ஷாப்பில் இந்த போல் ஐ வாஷ் கப் அப்படின்னு வந்து இந்த போல் கிடைக்கும். இன்னொன்று சிலது வந்து பாட்டிலே வந்து வாட்டர் வச்சுட்டு நம்ம அப்படி பம்ப் பண்ணிவிட்டு ஐ மீன்ஸ் வாட்டர் வந்து ஃபோர்ஸாக வரும். ஸோ அப்படியே ஐயில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் இதெல்லாமே வந்து க்ளீன் ஆகும். ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் இதில் வந்து தண்ணியை ஃபுல்லாக
வாட்டர் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஃபுல்லாக நீங்கள் வச்சுட்டு உள்ளே வந்து பிளிங்க் பண்ணிடணும். பிளிங்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐ வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிள் இருக்கும். இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சுத்தமான தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் நார்மலாக ஜென்டிலாக வந்து கண்ணு ரெண்டையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அது இன்னும் கொஞ்சம் ஐ வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா தூக்கம் வரும். இதெல்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இப்போ மீன்ஸ் யாருமே இதை பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து சில பேர் என்னென்னா கண்ணாடி போட்டோம்னா ஐயோ இந்த வயசுலேயே கண்ணாடி போட்டுட்டோமா அப்படி சொல்லிட்டு அதை வந்து ஒரு கேலியாக தான் பார்க்குறாங்களே தவிர, இன்னொன்று நமக்கு வந்து பவர் இருக்கும். இதை வந்து கண்ணாடி இப்போ போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. அதை யாருமே வந்து அதை வந்து நமக்கு கண்ணில் பவர் இருக்குது அதை போடணும் அப்படின்னு யாரும் அதுக்கு வாலண்டரியாக அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து கண்ணில் வந்து ஒரு -1 டயாப்டர் பவர் இருக்குது, மயோபியா ஆர் ஹைப்பர்மெட்ரோபியா அஸ்டிக்மேட்டிசம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இப்போ அவங்க டாக்டர் சொல்கிறாங்க, ஐ டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை ஆப்டோமெட்ரிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அவங்க ப்ரிஸ்கிரைப் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த கண்ணாடி வாங்கி போடுங்க. ஸோ போட்டால் தான் உங்களுக்கு அந்த இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் வந்து ரெடியூஸ் ஆகும், கண் பார்வை கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும். -1 டயாப்டர் தான் தேவையில்லை, இது எதுக்கு கண்ணாடி போட்டுட்டு. ஸோ அப்படி யாருமே வந்து அதை ஸ்கிப் பண்ணுறீங்க, கண்ணாடி போடுறது கிடையாது. ஸோ கண்ணாடி போட்டுக்கோங்க. இன்னொன்று, நம்ம எல்லாரும் வெயிலில் போகும்போது சன்கிளாஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்குமே வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூவினால, யூவி மீன்ஸ் அல்ட்ரா வயலட், புற ஊதா கதிர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ அது சன்லேருந்து டைரெக்டாக வருது. அதை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து சன்கிளாஸ் வந்து அந்த யூவியை வந்து கட் பண்ணும். அது நீங்கள் யூவி ஃபில்டர் சன்கிளாஸா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை நீங்கள் செக் பண்ணி போடணும். இப்போ சன்கிளாஸ் ஒரு ஸ்டைலுக்கு அப்படி போடணும்னு போட்டு போயிருவீங்க. ஸோ அதனால வந்து இன்னும் ப்ராப்ளம் தான். என்ன ரீசன்னா, இப்போ நம்ம நார்மலாக போகும்பொழுது நம்ம பீப்புள்னு நான் அந்த ஐபால் வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது வந்து என்ன ஆகும்னா, இப்போ இவ்வளோதான் அமௌண்ட் ஆஃப் லைட் போகணுன்ட்டு அதுக்கு ஏற்றாப்புல நமக்கு அந்த பீப்புள் வந்து கம்மி பண்ண கொடுக்கும். ஆனால் நீங்கள் சன்கிளாஸ் போடுறோன்னு சொல்லி ஒரு நார்மல் ஏதோ ஒரு சன்கிளாஸ் வாங்கி போட்டிங்கன்னா, ஸோ டிம்மான லைட்டில் என்ன ஆகும்னா பீப்புள் வந்து நல்லா டைலேட் ஆயிரும். ஸோ அப்போ இன்னும் அளவுக்கு அதிகமான யூவி ரேஸ் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால என்ன காரணம் மீன்ஸ் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு சீக்கிரமே வந்து கேட்ராக்ட் டெவலப் ஆகிடும். ஸோ நம்மளுடைய கிறிஸ்டலைன் லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து யூவினாலேயுமே வந்து கேட்ராக்ட் வர சான்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து டெரிஜியம் சொல்லுவாங்க. இப்படி இந்த இதில் நேசல்லேருந்து நேசல் ஆர் டெம்போரல் ஒரு சதமாட்டம் வளர்ந்து வரும் இல்லைங்களா, அதை வந்து டெரிஜியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த போல் சத வளர்ச்சிக்கும் இந்த யூவி ரேஸ் வந்து காரணமாக அமைஞ்சிடும். ஸோ இதனால தான் வந்து நீங்கள் சன்னில் போகும்பொழுது, வெயிலில் போகும்பொழுது ஒரு சன்கிளாஸ் போட்டுக்கோங்க. பைக்கில் போகிறீங்க, டிரைவிங்கில் இருக்கீங்கன்னா சன்கிளாஸ் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு உங்களுடைய ஐயை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? குழந்தைங்களுக்கும் போட்டுக்கோங்க. குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க. ஸோ கிட்ஸுக்குமே வந்து நல்ல சூப்பர் சன்கிளாஸ்லாம் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நல்லா ஆப்டிக்கலில் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இருக்குது, வாங்கி போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி ரொட்டீனாக ஐ செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ ஃபுல்லாக கம்ப்யூட்டர்லேயே பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20-20-20 ரூல்னு இருக்குது. ஓகேங்களா? அது ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் எல்லாரும் அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். அதுவும் உங்களுக்கு ஐக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் தான். இப்போ நீங்கள் அது 20-20-20 ரூல் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து 20 மினிட்ஸாக நீங்கள் வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு 20 ஃபீட் தூரத்தில் 20 செகண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஐஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படியே நீங்கள் தூரமாக எதுனாலும் பார்க்கலாம். ஒரு ட்ரீ, மரம் இருக்கா அதை பாருங்கள், இல்லை வேறு ஏதாவது கார் போகுதா. ஸோ அந்த போல் கொஞ்சம் ரிலாக்ஸ், உங்கள் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று ஃபுட்டு கரெக்டாக. இப்போ நம்ம ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினாவுக்கு ரொம்ப முக்கியமான அந்த சத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ. ஸோ அந்த சத்து வந்து நிறைய இருக்கும்பொழுது ரெட்டினா வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ரெட்டினா வந்து நல்லா பலமாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது பார்வைக்கு வந்து, ஸோ பார்வைக்குனா வந்து விட்டமின் ஏ தான். ஸோ இப்போ அந்த விட்டமின் ஏ ஃபுட்டு எதுலலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து தேடி சாப்பிட்லாம். ஸோ பாலில் இருக்குது, மீனில் இருக்குது, முட்டையில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த போல் கேரட்டில் இருக்குது, பப்பாளியில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நல்ல உணவுகள். இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு நாமளுமே வந்து அதை நல்லா சாப்பிட்லாம், அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ இப்போ இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஐ ஹெல்த்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஓகே, இதெல்லாமே வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே தான், இந்த காரணங்கள்லாம் நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கண்களை வந்து நல்ல முறையில் பாதுகாக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதுதான் வந்து ஐக்கான டிப்ஸு. நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்.
ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.